ங்களில் புதனுக்கு தனி சன்னதி உள்ளது. புத பகவானின் தோஷத்தை போக்கிய தலமாகும். இத்தலம் அனுகிரக சேத்திரமாகும். இங்கு நன்மக்கட்பேறு அடைய திருஞான சம்பந்தர் பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேயனதோள் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குல நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயமாம் தீவினையே என்ற பதிகம் பாடியுள்ளார். இதற்கு பொருள் பேய் பிடிக்காது, பேய் பிடித்து இருந்தாலும் பிரிந்து போய்விடும், பிள்ளையினோடு சேர்ந்து மனதுக்குள் நினைக்கக்கூடிய அத்தனை செயல்களும் வரம் பெறுவர், ஐயம் வேண்டாம். திருவெண்காட்டில் உள்ள உமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இறைவனை 3 குளத்தில் நீராடி துதிக்க எந்த தீங்கும் கிடையாது. கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும், கேட்டது அனைத்தும் கிடைக்கும் என்று சம்பந்தர் பாடியுள்ளார். பூர்வ ஜென்ம கர்ம தோஷத்திலிருந்து விடுபட நாடி ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புதன் ஸ்தலமான திருவெண்காடு சென்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இத்தலம் செல்பவர்களின் சகல பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகின்றன என்பது ஐதீகம். இத்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய பெருமை கொண்டது. இத்தலத்தின் தனிச்சிறப்பு 3 சுவாமிகள்: ஸ்வேதாரண்யேஸ்வரர், நடராஜர், அகோரமூர்த்தி. 3 அம்பாள்: பிரம்ம வித்யாம்பிகை, காளி, துர்க்கை. 3 தீர்த்தங்கள்: சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். 3 தல விருட்சங்கள்: ஆலமரம், கொன்றை மரம், வில்வ மரம். காசிக்கு சமமான 6 தலங்களுள் திருவெண்காடு முதன்மையானதாகும்.